Hello students, இப்போ நம்ம 10th Maths Chapter 3 Algebra Example 3.1 பார்க்கலாம். Question பாருங்க. The father's age is 6 times his son's age. 6 years hence the age of father will be 4 times his son's age. Find the present age of the son and father. அதாவது எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கொஷினை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த சம் வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாதர் ஏஜ் இஸ் 6 times his சன் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள் இது எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு லைனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். த ஃபாதர் ஏஜ் இஸ் 6 times his சன் ஏஜ். அப்போது இது ரெண்டுமே நமக்கு எதுன்னு தெரியாது. ஃபாதர் ஏஜையும் அவங்க டிஸ்கிரைப் பண்ணல, சன் ஏஜையும் டிஸ்கிரைப் பண்ணல. அப்போ நம்மளாக ஒன்று எடுத்துக்கணும். ஃபாதர் ஏஜை முதல்ல எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறதுனால ப்ரெசண்ட்டில் ஃபாதரோட ஏஜ் என்ன அப்படின்னு எழுதிக்கலாம். லெட் த ப்ரெசன்ட் ஃபாதர் ஏஜ் இஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். த ப்ரெசன்ட் சன் ஏஜ் இஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். நம்ம ரெண்டுமே நமக்கு ஃபாதர் ஏஜும் தெரியாது, சன் ஏஜும் தெரியாது. தெரியாததுனால ப்ரெசண்ட்டில் இப்போ நடந்துகிட்ருக்க ஃபாதரோட வயசு எக்ஸு, இப்போ இருக்க சன்னோட வயசு ஒய்ன்னு வச்சுக்கலாம். அடுத்த லைன் பாருங்கள். 6 years hence the age of father will be 4 times his son age. 6 வருஷத்துக்கு அப்புறம் ஃபாதரோட ஏஜ் வில் பி, இனிமேல் தான் அது நடக்க போகுது, வில் பி 4 times his son age. அதாவது 6 வருஷத்துக்கு அப்போ இப்போ ஃபாதர் ஏஜ் என்ன எக்ஸா, அப்போ எக்ஸோட 6 வருஷம் ஆட் ஆகும். இது வில் பி 4 times his சன் ஏஜ். எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, சன் ஏஜை விட. இப்போ சன் ஏஜ்லேயும் 6 வருஷம் சேருமா, சன் ஏஜை விட 4 times பெருசாக இருக்குமா. ஓகேவா, புரிஞ்சதா? ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ். இப்போது ஃபஸ்ட்டு இதை நம்ம சொல்லவே இல்லை. த ஃபாதர் ஏஜ் 6 times சன் ஏஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபாதர் ஏஜ்னா எக்ஸு, சன் ஏஜ்னா ஒய்ன்னு தான் எடுத்திருக்கோம். ஃபாதர் ஏஜ் எப்படி இருக்குமா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 times his சன் ஏஜ். ஃபாதர் ஏஜ் இஸ் 6 times his சன் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு ஈஸி. இப்போது இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன் 1 இன் 2ல் இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒரே வேரியண்ட்டில் கொண்டு வந்துடும். ஏன்னா இங்கே எக்ஸு ஒய்ன்னு 2 இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரோம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு பதிலாக 6y சப்ஸ்டியூட் பண்ணலாமா, பண்ணுங்க. 6y + 6 இஸ் ஈக்குவல் டு 4 × y + 6. 6y + 6 இஸ் ஈக்குவல் டு 4 உள்ளே போச்சுன்னா 4 × y 4y + 6 4s are 24. இப்போது வேரியண்ட்டில் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுங்க, கான்ஸ்டண்ட்டில் ஒரு பக்கம் கொண்டு போயிடுங்க. 6y ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்க 4y வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா -4y ஆகிடும். தட் ஈக்குவல் டு 24. இந்த பக்கம் இருக்க 6 அந்த பக்கம் போச்சுன்னா -6 ஆகிடும். 6y - 4y இஸ் 2y. தட் ஈக்குவல் டு 24 - 6 எவ்வளவு, 18. 2y is equal to 18. y is equal to 18/2 equal to 9. அப்போ yங்கிறது என்ன, சன்னோட ஏஜ். அப்போ சன்னோட ஏஜ் கிடச்சிடுச்சு. நம்ம y is equal to 9 கிடச்சிடுச்சு. இப்போது substitute y is equal to 9 in ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு x கிடச்சிரும், ஃபாதரோட ஏஜ் கிடச்சிரும். அப்போது பாருங்கள், x is equal to 6 × y என்ன 9. 9 6 are 54. x is equal to 54. இப்போ எடுத்து எழுதுங்க. Therefore, the son's age is y equal to 9. Father's age is x is equal to 54. This is the required answer. That's it. Thank you.